கூட்டணி தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களால் மதுராந்தகத்தில் அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் களத்திலே ஒருங்கிணைந்து தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறோம். இன்று காலை கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக உங்கள் குரல் எங்கள் செயல் என்கின்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதை பார்த்த பின்பாக எங்களுடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் இதை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என கூறியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு வீடுகளிலேயும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மக்களிடம் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை பற்றி கேட்பதற்கான ஒரு செயலி அது. ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வாகனத்தின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை கேட்கின்ற ஒரு வாகன பேரணியும் தொடக்கி வச்சாங்க. இன்று கோவை மாவட்டத்தில் அதனுடைய குழுவிலே இருக்கின்ற பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் அவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கைக்கான இந்த செயலியோடு இணைந்து அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எவ்வாறு தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணியில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். மோடி முகாம் என்கின்ற இந்த முகாம் இன்று நூற்றுக்கணக்கான முகாம்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த மோடி முகாமை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட வார்டு நிர்வாகிகள் அத்தனை பேரும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு இணைந்து இந்த மோடி முகாமிலே இங்கு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களிலேயும் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றி. மோடி முகாமில் 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு இலவசமாக பதிவு செய்து உடனே அவர்களுக்கான காப்பீடு அட்டை கொடுக்கப்படுகிறது. 70 வயதிற்கு மேலாக இருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு வசதியை இங்கே பதிவு செய்து உடனடியாக அவர்களுக்கு அந்த அட்டை வழங்கப்படுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஈஷம் என்கின்ற தொழிலாளர் காப்பீடு அட்டை பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அந்த அட்டையும் மக்களுக்கு இந்த முகாமிலே வழங்கப்படுகிறது. இவை இல்லாமல் செல்வ மகள் திட்டம் பிரதமர் மோடி பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்திருக்கின்ற செல்வ மகள் திட்டத்தில் தபால் துறையினை சார்ந்தவர்கள் இங்கேயே அவர்களுக்கு சரியான ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து அவர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 250 நாங்களே செலுத்தி அவர்களுக்கு அந்த சுகன்யா சமிருத்தி செல்வ மகள் திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பதிவு செய்து கொடுக்கிறோம். இவை இல்லாமல் பிஏஜி மருத்துவமனை, சங்கரா கண் மருத்துவமனை வாயிலாக ஒரு முழுமையான மருத்துவ முகாமும் இந்த மோடி முகாமோடு சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இப்படி இந்த மோடி முகாமிலே இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் பலன் பெறத்தக்க வகையிலே இங்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த மோடி முகாம் இந்த பகுதியில் நடைபெறும். அவர்கள் அத்தனை பேரும் இந்த மோடி முகாமில் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. இவை இல்லாமல் மக்கள் எங்களை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய சிவிக் பிரச்சனைகள், ரோடு, தண்ணி, லைட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக உடனடியாக எங்களை அணுகுகிறார்கள். கோவை என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம். அதிலும் குறிப்பாக நகர பகுதிகளில் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை பிரச்சனைகளோடு வருகிறார்கள் என்றால் இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்பது முழுவதுமாக தோல்வியடைந்த மாடல் என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக போதைப் பொருளினுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு எங்களிடம் வந்து சொல்கிறார்கள், எப்போது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர் இன்னொரு கனவில் இருக்கிறார். அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, திரும்பவும் நாம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு. அதனாலதான் மக்கள் கிட்ட உங்கள் கனவு என்னன்னு கேட்கிறார். நாங்கள் சொல்கிறோம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு ஒரு கனவு உண்டு, தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு கனவு உண்டு. திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு
என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு. இந்த கனவினை நிச்சயமாக 26 தேர்தலில் மக்கள் நிறைவேற்றுவார்கள்.